சின்ன சின்ன எக்ஸசைசஸ் மாதிரி எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நிறைய அந்த கிராமர் கிளாஸஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால இந்த வீடியோலேருந்து நான் குட்டி குட்டியாக எக்ஸசைசஸ் வந்து நான் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுல வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு ஒரு 15 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இன், அட், ஆன் இது மூணில் எது வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து சில பேர் நான் ஹிந்தி வீடியோஸில் வந்து ஸ்டோரிஸ் போட்டு அது வழியாக வந்து நான் மீனிங்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் இல்லைங்களா, அது மாதிரி வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ஸ்டோரிஸ் மாதிரியே போட்டு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் அதையும் வந்துட்டு அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பிளாங்க்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஒன்று இன், அட், ஆன் இது மூணில் ஏதாவது ஒன்று தான் வந்து போடணும். டோன்ட் சிட் டேஷ் த கிராஸ், இட்ஸ் வெட். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புல் மீது உட்காராதே இல்லை வந்து புல்லில் உட்காராதே அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணோம். டோன்ட் சிட் இன் த கிராஸ்ன்னு சொல்லிடக்கூடாது. அதாவது நம்ம வந்து புல்லுக்குள்ளே உட்காரல, புல் மீது தான் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோன்ட் சிட் ஆன் த கிராஸ் அப்படின்னு வரும். ஓகே. புல் மீது உட்காராதே. இட்ஸ் வெட் அப்படின்னா அது ஈரமாக உள்ளது. வாட் ஹாவ் யூ காட் டேஷ் யோர் பேக். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்தா யூஸ் பண்ணணும். ஓகே. இந்த இடத்துல ஆன்சர் கொடுத்துருக்கேன். இந்தா வந்து யூஸ் பண்ணணும். உன் பையில் என்ன வைத்துள்ளாய் அப்படின்னு கேட்குறோம். இதே வந்துட்டு உன் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா வாட்ஸ் இன் யோர் பேக், வாட் இஸ் இன் யோர் பேக், வாட் இஸ் இன் யோர் பேக். அந்த இடத்துலையும் வந்து இந்தா நம்ம வந்து வாட் இஸ் அப்படிங்கிறத வந்து சேர்த்து வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வாட்ஸ் இன் யோர் பேக் அப்படின்னா வந்து உன் பையில் என்ன இருக்குது. இது வந்து என்னென்னா உன் பையில் என்ன வைத்துள்ளாய் அப்படின்னு கேட்குறோம். வாட் ஹாவ் யூ காட் இன் யோர் பேக், அதாவது உன் பையக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த உள்ள அப்படின்ற மாதிரி மீன் பண்ணி பேசுகிறதுனால இன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது லுக் தேர் இஸ் அ மேன் டேஷ் த ரூஃப், வாட் இஸ் ஹி டூயிங். ஸோ இப்போ வந்து கூரை அப்படின்னு வந்துருச்சு. ஸோ கூரைக்குள்ளே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே. கூரை மேல் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் வரும். அதனால வந்து மீது அப்படின்னு வரும்போதெல்லாம் வந்துட்டு ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதாவது மீது அல்லது மேலே, கூரை மேலே ஒருத்தங்க இருக்காங்க, கூரை மேலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன் அப்படின்றத போட்டு பேசணும். லுக் தேர் இஸ் அ மேன் ஆன் த ரூஃப் அப்படின்னு சொல்லணும். ஓகே. கூரை மீது பார், கூரை மீது ஒரு நபர் இருக்கிறார். வாட்ஸ் ஹி டூயிங் அப்படின்னா அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது தேர் ஆர் அ லாட் ஆஃப் ஃபிஷ். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ப்ளூரல் ஃபார்முக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபிஷ்ஷஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஃபிஷ் அப்படின்னாலும் அது சிங்குலராகவும் எடுத்துக்கலாம், ப்ளூரலாகவும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ளூரலில் தான் இருக்குது. ஓகே. ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லணும்னு கிடையாது. எப்படி நம்ம வந்து ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடாதுன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கும். ஓகே. நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா மீன்கள் அப்படின்னு வரும்போது ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபிஷ் அப்படிங்கிறது தான் வந்து ப்ளூரல்லையும் வரும். ஓகே. மீன் அப்படின்னாலும் ஃபிஷ் தான், மீன்கள் அப்படின்னாலும் ஃபிஷ் தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறைய மீன்கள் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறோம், அ லாட் ஆஃப் அப்படின்றது, அ லாட் ஆஃப். ஓகே. அதே மாதிரி வந்து தேர் ஆர். ஸோ தேர் இஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலர், தேர் ஆர்னு வந்துச்சுனாலே உன்னை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து அ லாட் ஆஃப் அப்படின்னா வந்துட்டு நிறைய அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளூரல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டேஷ் திஸ் ரிவர், இன் திஸ் ரிவர் அப்படின்னு வரணும். அதாவது இந்த நதியில், ஓகே, இந்த ஆற்றில், இந்த நதியில் நிறைய மீன்கள் உள்ளன அப்படின்னு வரும். இந்த ஆற்றில் நிறைய மீன்கள் உள்ளன. our house is number 58. the number is dash the door. அதாவது வந்துட்டு எங்கள் வீட்டோட நம்பர் வந்து 58 அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் வீட்டின் எண் 58. என் கதவு மீது உள்ளது. அதாவது இப்போ யாராவது வந்து அட்ரஸ் தேடிட்டு வராங்க அப்படின்னா இந்த வீட்டோட டோர் நம்பர் வந்துட்டு 16 அப்படின்னா இல்லைங்க எங்களோட டோர் நம்பர் வந்து 58 பாருங்கள் கதவுலேயே நாங்கள் எழுதி போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே. எங்கள் வீட்டின் எண் 58. our house is number 58. ஓகே. our house is number 58. the number is on the door. என் கதவு மீது உள்ளது. ஸோ அதாவது நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கதவு மேலே தான் இருக்குது. அந்த நம்பரை வந்து கதவு மேலே நம்ம எழுதியிருக்கோம், இல்லை பேஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை பெயிண்ட் பண்ணியிருக்கோம், எனிதிங். ஸோ அதனால வந்துட்டு ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். மீது அப்படின்ற அர்த்தம் வருது. இஸ் த சினிமா நியர் ஹியர்.
ஸோ இது வந்து 2 பேர் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, அதாவது குறிப்பிட்ட ஒரு சினிமா தியேட்டர் பற்றி அவர் கேட்குற மாதிரி இதில் இருக்குது. இஸ் த சினிமா நியர் ஹியர் அப்படின்னா சினிமா தியேட்டர், நம்ம தமிழில் சொல்லும்போது சினிமா தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை திரையரங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து சினிமா அப்படின்னு சொன்னோம்னாலே போதுமானது தான். ஏன்னா தியேட்டர் அப்படின்றத அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சினிமான்னு சொன்னாலே அது சினிமா தியேட்டர் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நபர் வந்து கேட்குறாரு, இஸ் த சினிமா தியேட்டர் நியர் ஹியர், சினிமா நியர் ஹியர், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த சினிமா தியேட்டர் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நெக்ஸ்ட் நபர் சொல்கிறாரு, எஸ் டர்ன் லெஃப்ட் டேஷ் த டிராஃபிக் லைட்ஸ். ஸோ நம்ம ஸ்டைலில், நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம்னா டிராஃபிக் சிக்னல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், டிராஃபிக் லைட்ஸ் அப்படின்றதும் சொல்லலாம். அதாவது வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் கிட்ட இருந்து நீங்கள் வந்து லெஃப்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சினிமா தியேட்டர் இங்கே அருகில் உள்ளதா அப்படின்னா இஸ் த சினிமா நியர் ஹியர். அதுக்கு வந்து அந்த நபர் பதில் கொடுக்குறாரு, எஸ் டர்ன் லெஃப்ட் அட் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா அட் அப்படிங்கிறது லொக்கேஷனுக்கு நம்ம எப்பவுமே வந்து அட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டர்ன் லெஃப்ட் அட் த டிராஃபிக் லைட்ஸ், அதாவது டிராஃபிக் லைட் அப்படின்ற அந்த லொக்கேஷன் நீங்கள் வந்ததும் லெஃப்ட் எடுங்க அப்படிங்கிறது தான் இதோட கணக்கு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லொக்கேஷன் பற்றி நம்ம பேசும்போது அட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு விஷயத்தை லொக்கேட் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கலாம், இல்லை ஒரு இடம் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறக்கும் நம்ம அட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மால் கிட்ட நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம லொக்கேஷன் பற்றி சொல்லும்போது ஐ எம் அட் த மால் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து நான் மால்குள்ளார தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் இன் த மால், ஐ எம் இன்சைட் த மால், அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஓகே, எஸ் டர்ன் லெஃப்ட் அட் த டிராஃபிக் லைட்ஸ், சினிமா தியேட்டர் இங்கே அருகில் உள்ளதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நபர் கேட்குறாரு. அதுக்கு செகண்ட் நபர் சொல்கிறாரு, ஆம் டிராஃபிக் லைட்ஸ்லேருந்து இடது பக்கம் திரும்புங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது டிராஃபிக் சிக்னல் கிட்ட போய்க்கோங்க, அங்கேருந்து வந்து அந்த லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது, ஐ யூஸ்வலி டூ மை ஷாப்பிங் டேஷ் த மால். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மீது அப்படின்றது மேட்ச் ஆகுது, மால் மீது தான் நான் ஷாப்பிங் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி வந்து லொக்கேஷன் கிடையாது, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லொக்கேஷன் பற்றி சொல்ல, எந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்றது தான் இது. ஸோ நம்ம மாலுக்குள்ளார போய் ஷாப்பிங் பண்ணுறோம், ஸோ இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஐ யூஸ்வலி டூ மை ஷாப்பிங் இன் த மால், நான் வழக்கமாக மாலில் ஷாப்பிங் செய்வேன். அடுத்தது, மை பிரதர் லிவ்ஸ் டேஷ் டெல்லி. ஸோ இப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இங்கே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அந்த ஊரோட சேர்த்து பேசும்போது நம்ம இன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, மை பிரதர் லிவ்ஸ் இன் டெல்லி. ஓகே, மை பிரதர் லிவ்ஸ் இன் டெல்லி, டெல்லியில் வசிக்கிறார், டெல்லி மீது வசிக்கிறார் அப்படின்னு வராது, ஆன் டெல்லி வராது. அதே மாதிரி வந்து லொக்கேஷனும் இங்கே சொல்லலை, எந்த ஊருக்குள்ளே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதாவது எப்பவுமே அந்த ஊருக்குள்ளார, எந்த ஊருக்குள்ளார அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்ம அட் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல வந்து இன் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். என் தம்பி டெல்லியில் வசிக்கிறான் அப்படின்றது தான் இதோட மீனிங். There is a small lake dash the top of the hill. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த லொக்கேஷனை சொல்கிறோம். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு லேக் இருக்குது அப்படின்னா, ஒரு லேக் வந்து அந்த மலை உச்சியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். மலையின் உச்சியில் ஒரு சிறிய ஏரி உள்ளது. ஓகே, மலையின் உச்சியில் ஒரு சிறிய ஏரி உள்ளது. ஸோ அட் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லொக்கேஷனை சொல்கிறோம், ஒரு ஏரி வந்து அங்கே இருக்குதுங்க, ஓகே அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். தேர் இஸ் அ ஸ்மால் லேக் அட் த டாப் ஆஃப் த ஹில். ஐ திங்க் ஐ ஹர்ட் த டோர் பெல். தேர் இஸ் சம்படி. ஸோ இதை வந்து ஷார்ட்டாக தேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபுல் ஃபார்மாக எழுதணுன்னாலும் எழுதிக்கலாம், தேர் இஸ் அப்படின்னு ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். தேர் சம்படி டேஷ் த டோர், அதாவது வந்துட்டு எந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஓகே, ஸோ அட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஐ திங்க் ஐ ஹர்ட் த டோர் பெல். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக காலிங் பெல் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ பெரும்பாலும் வந்து சில கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா டோர் பெல் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேர் சம்படி அட் த டோர்.
ஓகே, அட் த டோர் எங்கே நின்றுட்டுருக்காங்க, எந்த இடத்துல, எந்த லொக்கேஷனில் நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது தான் இது. ஸோ தேர் சம்படி அட் த டோர். இந்த டோர்னு சொல்லக்கூடாது, ஆன் த டோர்னு சொல்லக்கூடாது. ஸோ கதவுக்குள்ளாரையும் இல்லை, கதவு மீதும் இல்லை, கதவு கிட்ட நின்றுட்டு இருக்காங்க, அதுதான் மீன் பண்ணுறோம். ஓகே, அட் அப்படின்றத யூஸ் பண்ணோம். ஐ திங்க் ஐ ஹர்ட் த டோர்பெல். டோர்பெல் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு. த சம்படி அட் த டோர். யாரோ வெளியே இருக்கிறாங்க, இல்லைன்னா யாரோ வந்திருக்கிறாங்க, இப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். யாரோ வெளியில் இருக்காங்க போல இருக்குது, டோர்பெல் அடித்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இல்லை வந்து யாரோ வந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதாகவும் எடுத்துக்கலாம். Munich is a large city dash the south of Germany. In the south of Germany. Okay, in the south of Germany. அதாவது இந்த லார்ஜ் சிட்டி எங்கே இருக்குது, சவுத் ஆஃப் ஜெர்மனியில் இருக்குது. ஓகே, அதனால இன் அப்படின்றது அதாவது அந்த கண்ட்ரிக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி மேலே வந்துட்டு என் தம்பி டெல்லியில் வசிக்கிறான், அந்த டெல்லிக்குள்ளே அவன் இருக்கான், வசிக்கிறான், வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இது. ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோன்னா, கோயம்புத்தூர் இஸ் அ லார்ஜ் சிட்டி இன் தமிழ்நாடு, இந்தியா, அப்படி வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சவுத் ஆஃப் ஜெர்மனியில் இந்த சிட்டி வந்து இருக்குது. மியூனிக் தெற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு பெரிய நகரம். There are few shops dash the end of the street. At the end of the street. இப்போ வந்து சில பேர் யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க, எங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு கடைகள் எங்கேயாவது இருக்குங்களா அப்படின்னா, இதோ இந்த அப்படியே இந்த ஸ்ட்ரீட் போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த முக்குக்கு போனீங்கன்னா, இல்லை அந்த தெரு முனைக்கு போனீங்கன்னா, அந்த தெருவோட கடைசிக்கு போனீங்க அப்படின்னா அங்கே சில கடைகள் இருக்குங்க அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த கடைகள் எங்கே இருக்குன்ற மாதிரி நம்ம அந்த லொக்கேஷனை சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்ம வந்து அட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேர் ஆர் ஃபியூ ஷாப்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஓகே, at the end of the street. இந்த தெருவின் முடிவில் சில கடைகள் உள்ளன. It's difficult to carry a lot of things dash a bicycle on a bicycle அப்படின்னு வரணும். ஏன்னா வந்து நம்ம சைக்கிள் மீது தானே பொருட்களை கட்டி எடுத்துகிட்டு போவோம், அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறது. ஸோ சைக்கிளில் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னாலுமே இன் அப்படின்றத யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, சைக்கிள் மீது தான் நம்ம வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வராது, அட்டும் வராது, ஆன் தான் வரணும். இட்ஸ் டிஃபிகல்ட் டு கேரி அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன் அ பைசைக்கிள். நிறைய பொருட்களை சைக்கிளில் ஏற்றி கொண்டு போவது கடினம். I looked at the list of names. Her name was dash the bottom of the list. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நான் போய் லிஸ்ட்டை செக் பண்ணேன், அவள் பேர் இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு, அந்த எந்த இடத்துல அவள் பேர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எந்த இடத்துல நீ வந்து அவள் பேரை பார்த்த, அந்த லிஸ்ட்டில் அடியில் பார்த்த, கடைசியில் பார்த்த, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த லொக்கேட் பண்ணி சொல்கிறோம், இந்த இடத்துல அவள் பேர் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷன் மாதிரி அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறோம். அதனால அட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். I looked at the list of names. Her name was at the bottom of the list. ஸோ அவள் பேரை நீ எங்கே பார்த்த, கடைசியில் பார்த்தேன், அந்த மாதிரி சொல்கிறோம். நான் பெயர்கள் கொண்ட லிஸ்ட்டை பார்த்தேன், அவளுடைய பெயர் லிஸ்டின் கடைசியில் இருந்தது. ஓகே, her name was at the bottom of the list. அடுத்தது, there is a mirror dash the wall dash the dining room. ஸோ இது வந்து ரெண்டு ஆன்சர் வரும். there is a mirror on the wall. ஸோ சுவரில் வந்து நம்ம மிரர் மாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறது. ஸோ வால் அப்படின்னு வந்துச்சுனாலே ஆன் தான், இன் அப்படின்னு இந்த இடத்துல வராது. அதாவது சுவருக்குள் மிரர்னு சொல்ல மாட்டோம், சுவர் மீது. நம்ம தமிழில் சொல்லும்போது செவத்தில் வந்துட்டு ஒரு கண்ணாடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பட் என்னென்னா சுவர் மீது தான் அது வந்து ஆணி அடித்தோ இல்லை பேஸ்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று வந்து அந்த மிரரை வந்து மாட்டியிருக்கோம். ஸோ அதனால் ஆன் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ எந்த ரூமில் இருந்தது, இந்த டைனிங் ரூம். ஓகே, ஸோ டைனிங் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு செவத்தில் அந்த கண்ணாடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். டைனிங் ரூமின் சுவரில் ஒரு கண்ணாடி உள்ளது. தேர் இஸ் அ மிரர் ஆன் த வால் இன் த டைனிங் ரூம். ஓகே, ஸோ எப்போவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து மீது அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே. ஸோ நம்ம தமிழில் பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த இல் சவுண்ட், இன் சவுண்ட் அதெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் வந்து இங்கிலீஷில் போடும்போது கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா டைனிங் ரூமில் அப்படின்னு வரும். அதனால இந்த இடத்துல வந்து இன் தான். ஸோ டைனிங் ரூம்குள்ளே போங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு செவத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ டைனிங் ரூம்குள்ளே போனால் தான் அந்த செவரை பார்க்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்
அதில் வந்து அந்த சுவர், அதில் வந்துட்டு அந்த மீது அப்படின்ற அர்த்தம் வருது. அதனால தேர் இஸ் அ மிரர் ஆன் த வால் இன் த டைனிங் ரூம். ஓகே, ஸோ இதில் வந்து சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வந்து சின்ன சின்ன வீடியோஸாக நான் வந்து இனி போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். அது போக நான் வந்து ஹிந்தியில் அந்த ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து சில பேர் கேட்டிருக்கறனால அந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறேன். ஓகே, அதில் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக நிறைய வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வரலாம் ஸ்டோரி வழியாகவே. ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் தேங்க்யூ, பை.